வெக்கமே இல்லாம இவர் வந்துட்டு அம்மா உணவகத்தை வந்துட்டு பழுது பார்க்க போடுறான். ஆமா, எனக்கு ஒரு புரியல. இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் அவருக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரோட திட்டங்களை வந்துட்டு ஆதரிச்சிருக்காங்க, அதை மேம்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. நானும் சின்ன வயசுல வந்து சென்னை போயிருக்கேங்க. நானும் அம்மா உணவகத்தை சாப்பிட்ருக்கேன். 4 இட்லி சாம்பாரை தொட்டு சாப்பிட்டேன் தான் நான். ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு. கண்டிப்பாக அந்த கட்டணம் தான் பல்லு அடைஞ்சிருக்கும். இவ்வளோ தூரம் அண்ணன் விஜய் வந்துட்டு சரி அதை சீர் செய்யணும், அம்மா உணவு திட்டத்துக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு அண்ணன் விஜய் சொல்கிறத கேட்குறப்ப, அண்ணன் விஜய் இல்லை தலைவர் விஜயாவே ஆயிட்டாரு. நான் எப்பவுமே தலைவர் தான் சொல்லுவேன், அண்ணன்னு சொல்லி பழக்கமாயிட்டு. ஆனால் உண்மையிலேயே தலைவர் விஜய் அவர்களே, இதுதான் வந்துட்டு உண்மையான அரசியல் சிந்தனை. ஆமாம், நீங்கள் சிந்தனையை சரியாக வந்துட்டு நேர்கொண்ட பார்வையில் விடுறீங்க. நல்ல விஷயம். நான் உண்மையிலேயே உங்களை ஆதரிக்கிறேன். இன்னும் மென்மேலும் உங்கள் ஆட்சி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணுங்கள். நமக்கு முன்னாடி தான் இப்படி பண்ணாங்க, நம்ம பேர் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட மற்றவங்க பெரிய காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் உள்ளம் கடவுளுக்கு ஈடாகாதியா? வேண்டுகிறேன். உங்கள் நல் வல்லரசுக்கு.